ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் பொது தமிழ்லேருந்து 10 கொஷின் டெஸ்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ அதனால் எந்த இடத்தையும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கொஷின் 1, கலைஞாயிறு என்று அழைக்கப்பட்டவர். தேவனைய பாவனார், நா. முத்துசாமி, தியாகராஜ பாகவதர், MS சுப்புலட்சுமி. ஆன்சர் நா. முத்துசாமி. கலைஞாயிறு என்று அழைக்கப்பட்டவர் நா. முத்துசாமி. கொஷின் 2, கூத்துப்பட்டறை நா. முத்துசாமிக்கு இந்திய அரசு வழங்கிய விருது. பத்மஸ்ரீ, அர்ஜுனா, பத்மபூஷன், பாரத ரத்னா. ஆன்சர் பத்மஸ்ரீ. கூத்துப்பட்டறை நா. முத்துசாமிக்கு இந்திய அரசு வழங்கிய விருது பத்மஸ்ரீ விருது. இந்த விருது வழங்கப்பட்ட ஆண்டு 2012. கொஷின் 3, முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழை இயற்றியவர். குமரகுருபரர், ராமலிங்க அடிகள், தாயும் மாணவர், ஜெயங்கொண்டார். ஆன்சர் குமரகுருபரர். முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழை இயற்றியவர் குமரகுருபரர். நீதிநெறி விளக்கம், கந்தர் கலிவெண்பா, மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழ், மதுரை கலம்பகம் இவை அனைத்தும் இவர் இயற்றிய நூல்கள். கொஷின் 4, குமரகுருபரரின் காலம். 16ஆம் நூற்றாண்டு, 17ஆம் நூற்றாண்டு, 18ஆம் நூற்றாண்டு, 19ஆம் நூற்றாண்டு. ஆன்சர் 17ஆம் நூற்றாண்டு. குமரகுருபரரின் காலம் 17ஆம் நூற்றாண்டு. கொஷின் 5, குமரகுருபரர் இயற்றாத நூலை கண்டறிக. கந்தர் கலிவெண்பா, நீதிநெறி விளக்கம், மதுரை கலம்பகம், திருக்காவலூர் கலம்பகம். ஆன்சர் திருக்காவலூர் கலம்பகம். குமரகுருபரர் இயற்றாத நூல் திருக்காவலூர் கலம்பகம். அப்ப திருக்காவலூர் கலம்பகத்தை இயற்றினவர் யார்? ஆன்சர் வீரமாமுனிவர். கொஷின் 6, செங்கீரை பருவம் பிள்ளைத்தமிழில் எத்தனாவது பருவம்? 2, 4, 5, 1. ஆன்சர் 2. செங்கீரை பருவம் பிள்ளைத்தமிழில் 2வது பருவம். கொஷின் 7, சிற்றிலக்கியங்களின் வகை. 63, 64, 54, 96. ஆன்சர் 96. சிற்றிலக்கியங்களின் வகை 96. கொஷின் 8, பிள்ளைத்தமிழில் இடம்பெறும் பருவங்கள். 9, 6, 10, 12. ஆன்சர் 10. பிள்ளைத்தமிழில் இடம்பெறும் பருவங்கள் 10. காப்பு, செங்கீரைத்தாள், சப்பானை முத்தம், வருகை, அம்புலி, சிற்றில் சிறுபறை சிறுதேர். கொஷின் 9, ஆண்பார் பிள்ளைத்தமிழுக்கு பொருந்தாத பருவத்தை கண்டறிக. சிற்றில் சிறுபறை சிறுதேர் ஊசல். ஆன்சர் ஊசல். ஆண்பார் பிள்ளைத்தமிழுக்கு பொருந்தாத பருவம் ஊசல். ஊசல் பருவம் பெண்பார் பிள்ளைத்தமிழுக்கு உரியது. கொஷின் 10, பெண்பார் பிள்ளைத்தமிழுக்கு பொருந்தாத பருவத்தை கண்டறிக. கழங்கு, அம்மானை, ஊசல், சிற்றில். ஆன்சர் சிற்றில். சிற்றில் என்பது ஆண்பார் பிள்ளைத்தமிழுக்கு உரியது. முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ்ல பருவங்கள் 10 வகையா இருக்கு. ஆண்பார் பிள்ளைத்தமிழ், பெண்பார் பிள்ளைத்தமிழுக்கு பொதுவா 7 பருவங்கள் இருக்கு. அந்த 7 பொதுவான பருவங்கள் காப்பு, செங்கீரைத்தாள், சப்பானி முத்தம், வருகை, அம்புலி. ஆண்பார் பிள்ளைத்தமிழுக்கு உரியது, அதாவது அதுக்கு மட்டும் உரியது பார்த்தீங்கன்னா சிற்றில் சிறுபறை சிறுதேர். பெண்பார் பிள்ளைத்தமிழுக்கு மட்டும் உரியது நீராட்டல், அம்மானை, ஊசல். இந்த 10 கொஷின்ல நீங்க எத்தனை கொஷினுக்கு சரியா ஆன்சர் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.